truly proud and honored to talk about our Honorable Deputy CM, Udayanidhi Stalin sir. Udayanidhi Stalin sir வந்து ஏசி கேரவேனில் உட்காந்துட்டு சொகுசு விமானத்தில் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு செம்ம கோவம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இந்த பொண்ணுக்கு அது எகெயின்ஸ்டா அது செம்ம வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் இன்னைக்கு இதே விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. அது அவங்க வந்து டெபுட்டி சிஎம் ஆனரபிள்னு சொன்னதுக்கெல்லாம் கிடையாது, அது அவங்க பிரச்சனை. ஆனால் ஏசி கேரவன்னு அப்புறம் என்ன ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிற அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு எனக்கு என்ன ஒன்று புரியலண்ணா. ஏமா அரசியல்வாதி யாரும் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் வைக்கிறாரு, உதயநிதி வந்தால் வரமாட்டாரா? வந்தால் என்ன சொல்லுவேன்? அப்படியே வராதிங்க, நின்றீங்க. நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு போகிற பாலிட்டிஷியன்ஸ் வராதிங்க அப்படின்னு நிறுத்திடுவேம்மா நீ. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், நீ இப்படி லூசுத்தனமாக பேசுனதுக்கா அன்னைக்கு நான் டென்ஷன் ஆனேன் அப்படின்னு இப்போ எனக்கே வந்து யோசனையாக இருக்குது. சரி, ஓகே, இந்த லூசுத்தனமாக பேசுகிற நம்ம திவ்யா சத்யராஜ் வந்து இன்னும் என்னெல்லாம் லூசுத்தனமாக பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்களாம். அது அப்புறம் இவங்க ஏன் வந்து தமிழகன்ற பாருங்க, நமக்கு வாயில் தமிழகம் தான் வருது, திராவிட திருட்டு முன்னேற்ற கழகத்தில் ஏன் வந்து சேர்ந்தாங்க அப்படின்றதுக்கான பல காரணங்களையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் நான் ஃபுல் வீடியோவையும் பார்த்து எனக்கு வயிறு வலி, செம்ம சிரித்து வயிறு வலி வந்துருச்சு. சரி வாங்க அதை ஃபுல்லாக போய் பார்ப்போம். நம்ம என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் இத்தியாதி தேலம் பண்ணிடுங்க. அப்புறம் நேற்று நண்பர் ஒருத்தர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார். அவருக்கும் நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திருட்டு முன்னேற்ற கழகத்தை வந்து எளிமையாக பாவித்து நம்ம அரசியல் பண்ணுறோம். ஓகே, அதனால கூட நம்ம வந்து அவங்களுடைய மூத்த தலைவர்கள், அதாவது உதாரணத்துக்கு கலைஞராகட்டும், இன்னைக்கு கரண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருக்கட்டும், டெபுட்டி சிஎம் உதயநிதியாக இருக்கட்டும், நம்ம அவங்களெல்லாம் யாரையுமே கலாய்ச்செல்லாம் பெருசாக பேசுனதே கிடையாது. நம்ம கலாய்க்கிறதெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த 200 ரூபா கொத்தடி மியூஸ் வீடியோ போட்டாங்கன்னா அதை தான் கலாய்ச்சி நம்ம வீடியோ போடுவோம். ஆனால் இந்தம்மா அவங்க வீட்டு உப்பையே தின்னுட்டு அவங்களே எப்படி கலாய்க்குதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். கலைஞர் ஐயா மேல இருக்கிற மரியாதை பற்றியும், எங்கள் மாவீரன், எவராலும் வீழ்த்த முடியாத மாவீரன் சேகர் பாபு ஐயா மேலே எனக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதை பற்றியும் என் மனசுல இருந்து பேசணும்னு நினைச்சேன். அதான் மாவீரர் சேகர் பாபு, ஐயம்மா என்னால் முடியலடா சாமி. மாவீரர் சேகர் பாபு என்ன மாதிரியான மனுஷன் அப்படின்றத வந்து அது யார் கூட கம்பேர் பண்ணுது? கலைஞர் கூட கம்பேர் பண்ணி, ஐயோ பாவம். இதெல்லாம் அவர் ஸ்டாலினும் உதயநிதியும் பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல. சேகர் பாபு போய் நீ கலைஞர் கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அதாவது சேகர் பாபு வந்து அந்த அளவுக்கு நல்லவரான். எவ்வளோ பிள்ளை நல்லவர் இருந்தால் பார்ப்பாருங்க. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் மாவீரர் சேகர் பாபு ஐயா அவர்கள் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து சேகர் பாபு ஐயா அவர்கள். அமைச்சர் என்ன சொல்லுவார்? அமைச்சர் உடச்சிக்கா நான் வேடிக்கை பாருங்க சொல்லுவார். சும்மா இருக்கு சார். எந்த பத்திரிக்கை நீங்க? எந்த பத்திரிக்கை தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனித நேயவாதி, மிகவும் எளிமையான மனிதர். உழைக்கும் கரங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர். திருச்செந்தூர்ல அவன் உள்ள மாட்டிக்கிட்டு நொந்து நூலா போயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பால் கூட இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையை எழுப்புனா அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சரோட பதில் தான் இப்போ நம்ம பார்த்தது. திருப்பதியில் போனால் நிற்பாங்க, இங்கே நிற்க முடியாதான்னு. திருப்பதியில் நிற்பாங்க அப்படின்னா காலங்காலமாக அங்கே நின்று தான் சாமி கும்பிடணுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உண்டாக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பாங்கயா அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம்.
அங்கே உள்ளே போனேன்னா லைனில் போயிட்டு குடோனில் போட்டாங்கன்னா 3 வேளை சோறு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எல்லா பிரசாதம் ஃப்ரீயாக வரும். அங்கேருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவாங்க. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சு அங்கே போனால் இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் போகிறாங்க. பட் திருச்செந்தூர் கோயிலில் போய் இப்படி நீங்கள் லாக் பண்ணி வைப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அப்படி நீங்கள் லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்களுக்கு சரி, பெரிய ஆளுங்க ஆம்பளை பொம்பளைகள் கூட விடு, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியிலாவது பண்ணி கொடுத்துருக்கணும்ல. அப்போ அதெல்லாம் கூட செய்ய முடியாமல் அங்கே போய் நிற்பாங்க, இங்கே நிற்க முடியாதான்னு கேட்குறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தென்னாவுட்டு. அதாவது அதிகாரத்தின் திமிர். இவர் தான் மாவீரர் சேகர் பாபுன்னு இந்த அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலை. சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். எப்படி இந்த கட்சியில் வந்து சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதோ ஒரு உள்கத்து நடக்குது. எல்லாம் பணம், அவ்வளோதான் மக்களே. ஓகே, இப்போ இந்த போஸ்ட் பார்க்குறீங்களா? இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, would you like அஜித் ஆர் விஜய் அப்படின்னு. உனக்கு அஜித் பிடிக்கும்னா எனக்கு ஆமாம் அஜித் பிடிக்கும், அவருக்கு வந்து சோ ரீசன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம்போக்கா ஒரு ரீசன் சொன்னேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இந்த அம்மா சொன்ன ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்குத்து. அஜித் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கரு, அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு எப்பயுமே ரிலேட்டடாக இருப்பார், அவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்க மாட்டார். அதுதானே உங்களுக்கு பிரச்சனை? இப்போ அதுதானே உங்களுக்கு பிரச்சனை? அவர் மூக்க நுழைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அடிக்கி இந்த அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது தான். அஜித் அவர்களை பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டார், மெக்கானிக்காக இருந்தார், அதுக்கப்புறம் அங்கேருந்து வளர்ந்து வந்தார், யார் தயவு இல்லாமல் முன்னேறி வந்தார் அப்படின்னு சொல்கிறது பொத்தாம் பொதுவாக சொல்கிறதுலாம். ஆனால் இந்த அம்மா ஒருபடி மேலே போய் சண்டை மூட்டி விட்றாங்க, எனது ஃபேன் வாரை வந்து கிரியேட் பண்ணி விட்றாங்க. இதே தான் இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்துடைய காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ தாண்டா திருந்த போகிறீங்கன்னா கேட்டால் நம்ம அவங்க திருந்துற மைண்ட் செட்டே கிடையாதுன்னா. இங்கே நமக்கு வந்து அஜித் அவர்களை பிடிக்கலைன்றதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ண விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த திவ்யா போட்டிருக்க மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கண்ணியமானவங்க, பெண்களை அப்யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஐயோ, தேட்டரில் போய் அராஜகம் பண்ணுறது, கட் அவுட்டை கிழிச்சு விட்றது, வேணுங்கனே வம்புழுது சண்டை ஓடுறது, அவ்வளோ பேர் தேட்டரில் இருந்தாலும் தேட்டருக்குள்ளே ஏகே அஜித்தே கடவுளேன்னு கத்தி பார்க்குறவங்கள பார்க்க விடாமல் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுறது ஒரு சில தற்கொலை ஃபேன்ஸ். அது அஜித்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா நடிகர்களுக்குமே இருக்கிறாங்க. எல்லா நடிகர்களுக்குமே அந்த மாதிரி தற்கொலை ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தளபதி அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கிட்டான்றனால அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் உங்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் அஜித்தை தூக்கி வச்சு பேசுகிறீங்கன்றது எங்களுக்கு புரியும், ஏன்னா எங்களுக்கு அறிவு இருக்குது. ஆனால் இதே அந்த பக்கம் அவங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இதே அஜித்தை தான் ஒரு காலத்தில் கட்டாயப்படுத்தி கலைஞருடைய 100ஆண்டு விழாவுக்கு வர சொன்னதுக்கு அஜித் அங்கே போய் என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியும். அஜித் சொன்னதுக்கு ரஜினிகாந்த் கை தட்டினதும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லாமல் அஜித்தை நீங்கள் மிரட்டி என்னெல்லாம் பண்ணீங்கன்றது அஜித்துக்கே தெரியும். இன்றைக்கி நீங்கள் அஜித் அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கான ரீசன் என்னன்றது அஜித்துக்கு தெரியும். அதனால தான் அவர் பல இடங்களில் இந்த அரசியல் நாடகத்துக்குள்ளே நம்மளை இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, இவங்க இத்து போன ஈத்துறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, உஷாரா கார் ரேஸு பைக் ரேஸுன்னு அவர் வாட்டுக்கு அவரோட பிளாட்ஃபார்மை நோக்கி போயிட்டுருக்காரு. மட்டும் இல்லாமல் அவருடைய படங்களில் எப்படி தளபதி அவர்கள் வந்து ஒரு அஜித்தோடைய ரெஃபரன்ஸ் வச்சாரோ அதற்கு ஏற்ற மாதிரி தளபதியோட ரெஃபரன்ஸையும் குட் பேட் அக்லியில் அஜித் அவர்கள் வச்சு நடிச்சிட்டாரு. ஸோ டோட்டலாகவே அவங்க 2 பேரும் ஃபேன்ஸாக தான் இருக்கிறாங்க. அண்ட் அரசியல் புரிதல் உள்ள அஜித் ஃபேன்ஸ் 90% மேலே விஜய் அவர்களை ஆதரித்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆதரித்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது திருட்டு முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் இந்த மாதிரி கோழி முட்டி விடுற வேலையை பார்க்குறதுக்கு தான் உங்கள் ஐடி விங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வர்றதே இந்த இளைஞர்களை மடைமாற்றத்துக்கு தானே. இல்லைன்னா நீ எப்படி வந்து இப்போ வைஷ்ணவி அக்கா டக்குன்னு வெளில வந்தோடனே வாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு கட்சியில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, திமுகவில் வந்து இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்ட கூப்பிடுறியம்மா. அவங்க அம்மா ஆல்ரெடி திமுகவில் தானே இருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு நீங்கள் என்னமோ இது வந்து உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்த மாதிரியும் விஜய் அவர்கள் மேலே உண்மையாலுமே அன்புலையும் பாசத்துலேயும் வந்து கட்சியில் சேர்ந்த மாதிரியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்றது நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஃப்ராடு பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்கிறீங்கன்றதை நம்ம பசங்க
அப்படி புட்டு 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 வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அப்பா காசுல வாழக்கூடாது, சுயமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். இல்லை, எனக்கு புரியல. அது என்ன, வளர்ந்து 7 வயசானதுக்கு அப்புறமா நான் அப்பா தயவில் இருக்க மாட்டேன், அப்பாவுடைய சப்போர்ட்டில் வரமாட்டேன். இன்னி வரைக்கும் அப்பா செட்டில் சப்போர்ட்டை தானே எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை நீயா இருக்கட்டும், இன்னி வரைக்கும் உங்கள் அப்பா படம் நடித்து தான் உங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. உங்கள் அண்ணனுக்கு என்ன பெரிய லெவலில் படம் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை, அத்திப்புத்த மாதிரி ஒரு படம் வருது, ரொம்ப ரேராக பார்த்து நடிக்கிறாரு. அதுவும் ஆவரேஜாக ஓரளவுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய படமாக பார்த்து நடிக்கிறார். இல்லைன்னா அதுவும் போயிடும். நீங்கள் ஃபீல்டே கிடையாது. அப்பா படி பார்த்தா உங்கள் அப்பா தானே இன்னமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் ஃபேமிலியோட இந்த ஹை லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் தானே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அது அவருக்கு 10வது நாளே உங்கள் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் உங்களை திமுக கட்சியில் சேர்த்து விட்டு அதுலேருந்து 200 ரூபா காசு வாங்கி உங்களை குழப்பம் நடத்த சொல்கிறாரான்னு நமக்கு தெரியல. அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இங்கே நீங்கள் போய் சேர்ந்துருக்க கட்சி இருக்குது தெரியுமா, அந்த கட்சியில் நீங்கள் இன்றைக்கி தலைவராக ஏற்றுக்கிட்ட ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்றைக்கி துணைத் தலைவராக ஏற்றுக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அப்பா காசில் தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா மட்டும்தான் அவங்க அப்பா காசில் இல்லை, எங்கள் காசு, எங்கள் வயிற்றில் அடின்னு அடித்து கொள்ளை அடித்து கோடி கோடியாக சேர்த்து அதில் கட்சியை நடத்தி அந்த கட்சி மூலமாக திருப்பி காசை மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டை வாங்கி திருப்பி ஆட்சியை பிடிச்சி திருப்பி எங்கள் வயிற்றில் அடித்து திருப்பி கொள்ளையடிச்சு கோடி கோடியாக சேர்த்து வச்சிட்டார். அதனால் அவங்க பிள்ளைங்க இனி வரப்போகிற இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு பிள்ளைங்களுக்கு பணத்தை வந்து உங்கள் திருட்டு முன்னேற்றங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் இவங்கெல்லாம் சொந்த காசில் இல்லை, சொந்த கால்லையும் கிடையாது. அவங்க அப்பா சம்பாரித்த காசை வச்சு அதை வச்சு டெவலப் பண்ணி, அப்பா வயிற்றில் அடித்து சம்பாரித்த காசை வச்சு அதிலேருந்து டெவலப் ஆகி இன்றைக்கி அவங்க ஒரு பதவியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எங்களை விட்டால் யாரும் கிடையாது, நாங்கள் தான் வந்து சமூக நீதி பேசுபவர்கள், நாங்கள் தான் வந்து மக்களுக்கு நியாயமான முறையில் ஆட்சியை வழங்குவவர்கள், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அப்புறம் கல்வி மேலாண்மை இப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதையாக அடிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸிலேருந்து காவா க்ளீன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை தரோம் அப்படின்னு சொல்லி கதையாக அளந்துக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இன்றைக்கி வேறு இருக்கிற மாதிரி உங்கள் கழுத்தை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய். இன்றைக்கி அவர் உள்ளே வந்ததுக்கு தான் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடி பிதுங்கி உங்கள் அப்பா எம்ஜிஆர்னாரு, கடைசியில் இன்றைக்கி திமுக காலில் வந்து விழுந்திருக்காரு. உங்களை அந்த கட்சியில் சேர்த்து விட்டுவிட்டு அவரும் அப்படியே சந்தோஷமாக பெருமை பொங்க பேட்டிலாம் வேற கொடுக்குறாரு. என்னத்தை சொல்கிறது, சேகர் பாபு பற்றி பேசி டெபுட்டி சிஎம் பற்றி பேசி சிஎம் பற்றி பேசலைன்னா எப்படி தெய்வ குத்தமாயிரும்ல. அதுக்காக நம்ம திவ்யா அக்கா ஒன்று சொல்லியிருக்காங்க, அது வேற லெவல். தலைவர் பதவி ஏற்ற அந்த தருணம் ரொம்ப சவாலான தருணம். கொரோனா வந்து இப்போ உச்சியில் இருந்துச்சு. நான் உயிரோட இருப்பேனா, நீங்க உயிரோட இருப்பீங்களா யாருக்குமே தெரியல. கொரோனால வந்து காப்பாத்தினாரா, பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அன்னைக்கே அப்படி விட்டுருந்துருக்கணும், நீயும் போய் சேர்ந்துருப்ப. நீ சொன்ன மாதிரி நாங்களாவது நிம்மதியாக இருந்திருப்போம். இப்படி கொரோனா டயத்துலேயே எங்கள் கழுத்தை அறுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. கொரோனா டயத்தில் தலைவர் வந்து என்ன பண்ணார், இந்தியா முழுக்க ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. அந்தந்த சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட தான் சிஎம், அவர்கிட்ட தான் பவர் இருக்குது, போலீஸ்லேருந்து எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் விட உங்கள் தலைவர் பண்ணுறதை விட மக்களுக்கு பயம் அதிகமாக இருந்துச்சு அந்த டயத்தில். வெளியில் போகிறதுக்கு எங்கேயும் போனால் கொரோனா ஒட்டிக்கிட்டா செத்துருவோமோ அப்படின்ற பயம் இருந்தனால மக்களே அவங்க வந்து தன்னை தானே என்ன பண்ணிக்கிட்டாங்க, செப்பரேட்டை பண்ணி அவங்க வீட்டில் சேஃப்டியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் தலைவர் பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. அப்படியே பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய வேலை. அதுக்கு தான் அவங்கள வந்து சிஎம் ஆக்கி உட்கார வச்சுருக்கோம். இந்த புரிதல் இருக்கணும். நீங்கள் மழை நீர் வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இயற்கை உபாதைகள் இருந்தாலும் சரி, உடனே இவங்க செஞ்சுட்டாங்கன்னா இவங்க தான் செஞ்சாங்க. அவர் தான் செய்கிறதுக்கு தானமா ஆட்சி, அதை செய்கிறதுக்கு தானமா அதிகாரம், அதுக்கு தானமா கொண்டாந்து உட்கார வச்சுருக்கோம். அந்த புரிதல் இல்லாமல் என்னமோ அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்த மாதிரி பீத்திக்கிறீங்க. எதுக்கு இந்த வித்து போன பீத்தல், இந்த பீத்தல் தேவையா? ஸோ முதல்ல அதை நிறுத்துங்க. என்னமோ திருட்டு முன்னேற்ற கழகம் சொந்த பைசாவை எடுத்து போட்ட மாதிரி. கொரோனாவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்னைக்கு நடிகர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொரோனாவுக்கு நிதி கொடுத்துருக்காரு. அதில் ஐ திங்க் 50 லட்சமோ 1 கோடியோ வந்து தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமே கொடுத்துருக்காரு. நான் கேட்குறேன், உங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திருட்டு முன்னேற்ற கழகம்
அவங்க கட்சியிலேருந்து எவ்வளோ பணத்தை எடுத்து நிதியாக கொடுத்தாங்க உன்னால் சொல்ல முடியுமா? நீ சொல்லிய இன்றைக்கி தலைவர் அவர் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தாலுமே அவருடைய சொந்த காசுலேருந்து எவ்வளோ நிதியை வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்தாரு? எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாம் எங்கள் காசு, எங்கள் வயிற்றில் அடித்து எங்ககிட்ட சம்பாரிச்சிட்டு பீத்தல் மட்டும் அவங்களுக்கு. நல்ல வளர்ப்பும் அவங்கள சூப்பராக வளர்த்துருக்காரு சத்யராஜ் சார். என் கட்சி திமுகக்கு என்ன பண்ணுறாங்கிறதாங்க முக்கியம். நான் ஒரு நாளும் தலைவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ ஒரு சீட்டுக்கோ என்றைக்குமே கேட்க மாட்டேன். நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு. நான் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? இதுதான் இருக்கிறதுல அல்டிமேட். என்னது வேலைக்காரியா இருக்கிறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு நீ வீட்லயே இருந்திருக்க வேண்டியது. நம்ம வேலை சாரி, உங்க வீட்டில் நீ தான் முதலாளியா? ஓ, வேற வீட்டுக்கு வேலைக்கு போனா வீட்டு வேலைக்காரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கட்சிக்கு வேலைக்கு வந்துட்டீங்க. ஸோ அதனால கட்சி வேலைக்காரி. வேலைக்காரி அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு? கட்சியில் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? என்ன நீங்கள் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய நடிகர், உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய நடிகர், நீங்கள் என்னடானா இன்னொருத்தன் வீட்டில் வந்து வேலைக்காரியாக வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களே, வெக்கமாக இல்லையா? உங்களை வந்து உங்கள் அப்பா எவ்வளோ சின்ன வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாரு. எண்டில் சொன்னது தான் திவ்யா, அதுதான் யூ ஆர் ஜஸ்ட் அ வேலைக்காரி ஃபார் திருட்டு முன்னேற்ற கழகம். வேறுபடி உங்களை வச்சு அவங்க அப்படியே கட்சியை வந்து வளர்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி டைம் பீயிங்கு உங்களை மாதிரி ஆட்களை பேச வச்சு இளைஞர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன கொட்டிக்காரனை அடித்தாலும் ஒன்றும் நடக்காதுன்றது அவங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். இருந்தும் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நமக்கு புரியலை. சரி நண்பன் நண்பேஸ், இந்த வேலைக்காரி அவங்க வேலையை அந்த திருட்டு முன்னேற்ற கழகத்துக்கு பார்ப்போம். நம்ம வந்து வேலைக்காரர்கள்லாம் கிடையாது, நம்ம வந்து சேவை செய்ய வந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா தளபதி என்றைக்குமே நம்மளை வந்து வேலைக்காரர்களாக வந்து நினச்சதும் கிடையாது, அப்படி பார்க்குறதும் கிடையாது. நம்மளை அவருடைய கட்சியில் சேர்த்து நம்மளையும் சேவை எப்படி செய்கிறது, சேவை மனப்பான்மை என்ன, மக்களுக்கு உதவி பண்ணுறது எப்படி அப்படின்ற அந்த புரிதலை ஏற்றுறதுக்கு நமக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இன்றைக்கி உருவாகிருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த மாதிரி வேலைக்காரிங்க அவங்களுடைய தலைவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, அவங்களுடைய தலைவருக்கு விசுவாசத்தை காட்டுவாங்க, மக்களுக்கு காட்ட மாட்டாங்க. பட் நம்ம தலைவர் வந்தது மக்களுக்காக. ஸோ மக்களுக்கு விசுவாசமாக அவர் இருக்கிற மாதிரி நம்மளும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவருக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக இருப்போம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ another வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. சத்யராஜோட மைண்ட் வாய்ஸ் நினைச்சாதான் எனக்கு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்.